நெல்மணி கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பண்ண போகிற டிஷ் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் விலை மீன் வறுவல். இது இந்த மெத்தடில் நீங்கள் விலை மீன் மட்டும் இல்லை, எந்த மீனுக்கும் இந்த மெத்தடை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் மசாலா கரையாமல் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதை எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எழுதுங்க. இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரையை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் ஒரு 1/2 kg விலை மீனை கட் பண்ணி அதை நல்லா மஞ்சள், உப்பு, ஒரு 1/2 லெமன் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு 3-4 தடவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷில் நம்ம நான் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்க்கலாம். கோகோனட் ஆயில் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து இதில் சேர்க்குறேன். இந்த தேங்காய் எண்ணெயை சேர்க்குறதுனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம லெமன் ஜூஸ், ஒரு 1/2 லெமன் ஜூஸ் விட போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெயும் அந்த லெமன் ஜூஸும் எல்லாம் சேர்ந்து இந்த மசாலாவை கெட்டியாக ஆக்கும். அதனால் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இது உதிராமல் இருக்கும். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, உப்பு கூடுதல் ஆயிராமல் பார்த்துக்கோங்க. இது 1/2 kgக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்குறேன் நான். இப்போ டர்மரிக் பவுடர் ஒரு பிஞ்சு கொஞ்சமாக, இதில் ஒரு 1/2 மீடியம் சைஸ் லெமன் ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது அடுத்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 லெமனை அந்த ஜூஸை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறேன் நான். கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ரொம்ப உங்களுக்கு காரத்தை கொடுக்காது, ஆனால் ஒரு கலரை கொடுக்கும். இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சில்லி பவுடர். இது காரத்துக்கு. இதில் நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன். இதில் இப்போது மிளகு பெப்பர்கானை நான் பிளெண்டரில் ஃபுல்லாக இதுக்கு மையாக அரைக்கக்கூடாது. ஒரு 1/2 இது இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துருங்க. 5 செகண்டுக்குள்ளே ஆஃப் பண்ணிடுங்க. பெப்பர் இந்த மாதிரி வரணும், அரைக்குறையாக உடைச்சது மாதிரி வரணும், பவுடராக வரக்கூடாது. இது இந்த ஃபிஷ் கறிக்கு ஒரு செப்பரேட் ஃப்ளேவரையும் ஒரு இதையும் கொடுக்குங்க. அடுத்து இப்போ எல்லா மசாலாக்களையும் இதில் கலந்தாச்சு. இதை இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒரு 1 or 2 hours மேரினேட் பண்ண போகிறோம். அப்போ எல்லா மசாலாவும் அந்த ஃபிஷ்ஷோடு நல்லா சேர்ந்து கொஞ்சம் கட்டியாகவும் ஆகும். நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு, மசாலா உதிராமல் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேனை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேனை நான் சூடு பண்ண போகிறேன். இந்த பேன் இப்போ நல்லா சூடாகி அதிலிருந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ஃபிஷ் நல்லா கொஞ்சம் முங்குற அளவுக்கு நான் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த கண்டெய்னரில் இருக்கிற அளவுக்கு அந்த ஃபிஷ்ஷை போடும்போது ஒரு 1/2 இது ஃபிஷ்ஷு இதில் முங்கி இருக்கணும், ஆயிலுக்குள்ளே இருக்கணும். இந்த ஆயில் நல்லா பாயில் ஆன உடனே அதிலிருந்து ஸ்மோக் வரும்போது இனிஷியலாக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ஆயிலை சூடு பண்ணுறோம். நம்ம ஃபிஷ்ஷை போடும்போது இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இப்போ இந்த ஹீட்டான ஆயிலை நம்ம மேரினேட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1 or 2 hours. இந்த மேரினேட் பண்ண ஊற வச்சுருக்க ஃபிஷ்ஷை நீங்கள் இன்கேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு 2 hours வச்சுருந்தீங்கன்னா, ஒரு 1 hourக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். அப்போ தான் அந்த ஐஸினுடைய தன்மை போகும், இல்லாட்டா ஃபிஷ் இந்த ஃப்ரை டேஸ்ட்டாக இருக்காது. நான் இதை 1 hourக்கு முன்னாலே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா ஆயில் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதில் இந்த ஃபிஷ்ஷை நான் போடுறேன். இப்போது நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிருங்க. ஃபிஷ்ஷு நல்லா லோ ஃப்ளேமில், முதல்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இமீடியட்டாக லோ ஃப்ளேமில் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஒரு ஃபோர்க்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது மறுபடியும் ஒரு சைடு நான் திருப்பி போடுறேன். இப்போது திருப்பி போட்டு இந்த ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு ஃப்ரெஷ் கொரியாண்டர்
கொத்தமல்லி இலையை போட்டால் அந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக வந்திருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் அதை பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு நல்ல சுவையான டிஷ்ஷோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.